بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாவல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆ தினத்தில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்று நெருக்கமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒவ்வொரு மனிதர்களும் அவனை வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை இல்லங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பள்ளிவாசல் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான இந்த இல்லத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவனை மட்டும் வணங்குவதற்காக வேண்டி இந்த அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இல்லத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அது முதலில் கெட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது காபத்துல்லாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் கெட்டப்பட்டக்கூடிய அந்த நேரம் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கட்டினான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவை முதலில் கட்டியது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் அந்த காபாவை அமைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் மலக்குமார்களை வைத்து வானத்தில் அல்லாஹ் கட்டினான். மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கட்டினான். அதற்கு பிறகு முதலில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் சொர்க்கத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வைத்தார். அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் இந்த பூமிக்கு சொர்க்கத்திலிருந்து இறக்குகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த காபாவையும் இந்த பூமிக்கு அல்லாஹ் அப்படியே இறங்கினான். அப்போதான் அல்லாஹ் கூறினான், ஆதமே, சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய அரிசை எப்படி நீங்கள் தவாப் செய்து வந்தீர்களோ, என்னுடைய அரிசை நீங்கள் எப்படி என்னுடைய அரிசை முன்னோக்கி நீங்கள் தொழுது கொண்டு இருந்தீர்களோ, அதே போன்று இந்த பூமியில் நீங்கள் வாழும் காலமெல்லாம் இந்த காபாவை நீங்கள் தவாப் செய்து கொண்டே இருக்க வேண்டும், இந்த காபாவில் நீங்கள் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். அப்போதான் மலக்குமார்கள் கேட்டார்கள், இறைவா, உன்னை வணங்குவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு இல்லமும் இல்லையா என்று கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டால், நீங்கள் பைத்துல் மஅமூரை நீங்கள் கட்டுங்கள், அந்த பைத்துல் மஅமூர் என்ற அந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டார்.
அப்பதான் பைத்துல் மஹ்மூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மீண்டும் வானத்தில் சொர்க்கத்தில் வைத்து கட்டப்பட்டது. அந்த பைத்துல் மஹ்மூரினுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அந்த பைத்துல் மஹ்மூர் என்ற அந்த பள்ளிவாசலில் ஒரு தடவை 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைவார்கள். ஒரு முறை 70,000 மலக்குமார்கள் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைவார்கள். உள்ளே நுழைந்து அந்த 70,000 மலக்குமார்களும் அந்த இடத்தில் அல்லாஹ்வை தொழுவார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த 70,000 மலக்குமார்கள் வெளியே வந்து விடுவார்கள். அடுத்து மீண்டும் அடுத்ததாக இருக்கக்கூடிய மலக்குமார்களில் 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். அவர்களும் அல்லாஹ்வை உள்ளே தொழுததற்கு பிறகு அவர்கள் எல்லோரும் வெளியே வந்ததற்கு பிறகு மீண்டும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைவார்கள். இப்படி 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைந்து கொண்டே சென்று தொழுது மீண்டும் அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். ஒரு முறை உள்ளே சென்ற மலக்குமார்கள் யாரும் மீண்டும் உள்ளே செல்ல முடியாது என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப மலக்குமார்கள் கோடான கோடி மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் 70,000 மலக்குமார்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளே அனுப்பி அந்த இடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அந்த பைத்துல் மஹ்மூரை மலக்குமார்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பள்ளிவாசலை அமைத்திருக்கிறார். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் இறக்கப்பட்டு விட்டார்கள். காபத்துல்லாவும் இறக்கப்பட்டு விட்டது. அந்த காபத்துல்லாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு அடுத்து வரக்கூடிய அவர்கள் சந்ததியர்களும் அந்த காபாவை தவாப் செய்து கொண்டு அந்த காபாவில் தொழுது கொண்டு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினார். அதற்கு பிறகு பல நபிமார்கள் வாழ்ந்தார்கள். பல நபிமார்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்டதற்கு பிறகு அப்படியே அவர்களும் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். ஒரு சமயம் மிகப்பெரும் ஒரு வெள்ளப் பிரளயம் அந்த ஊரில் ஏற்படுகிறது. அந்த மிகப்பெரிய அந்த வெள்ளப் பிரளயத்தின் காரணமாக அந்த காபா அப்படியே இடிந்து விட்டது. அந்த காபா அப்படி இடிந்து விட்டது. இப்படியே பல வருடங்கள் காபா இல்லாமல் வெறும் அந்த காபா இருந்ததற்குண்டான அந்த அடையாளம் மட்டும் அந்த இடத்தில் அப்படியே இருந்தது. அதற்கு அடுத்து வரக்கூடிய பல நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் இந்த இடத்தில் தான் காபத்துல்லா இருந்தது. அந்த இடத்தில் இருந்த அந்த காபத்துல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்புறத்தின் காரணமாக அது அப்படி இடிந்து விட்டது. ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் அதனுடைய அடையாளமாக நீங்கள் அந்த இடத்தில் தவாப் செய்ய வேண்டும், தொழுக வேண்டும் என்று அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டார். அடுத்து வரக்கூடிய எல்லா நபிமார்களும் காபா இருந்ததற்குண்டான அந்த அடையாளம் மட்டும் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு மேட்டு பகுதி போன்ற அந்த இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் எல்லா நபிமார்களும் தவாப் செய்து கொண்டு தொழுது கொண்டே வந்தார்கள். ஆனால் காபா இல்லை, அதற்குண்டான அடையாளம் மட்டும் அந்த இடத்தில் இருந்தது. அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் காபாவை மீண்டும் அல்லாஹ் எழுப்பினார். அதற்கு ஒரு வரலாற்றை அதற்கு முன்பு சொல்கின்ற பொழுது ஹாஜராமா அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜராமா அவர்களையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் அந்த காபா இருந்த அந்த இடத்திற்கு கொஞ்சம் தூரத்திற்கு முன்பாக இருவரையும் அந்த பாலைவனத்தில் விட்டு சென்று விட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கிறார்கள். தவழ்ந்து செல்லக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனையும் ஹாஜராமா அவர்கள் இருவரையும் அந்த பாலைவனத்தில் அப்படியே விட்டு சென்று விட்டார்கள். அது ஏன் விட்டு சென்றார்கள், எதற்காக விட்டு சென்றார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அதற்குள் செல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகன் இருவரையும் அந்த இடத்தில் விட்டு சென்று விட்டார்கள். ஹாஜராமா அவர்கள் அந்த பாலைவனத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய மகன் பசியினால் அழுது கொண்டு இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெயிலினுடைய அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல், தாகத்தை தாங்க முடியாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஹாஜராமா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெகு தூரம் தேடி செல்கிறார்கள் தண்ணீர் கிடைப்பதற்காக வேண்டி. ஆனால் வெகு தூரம் செல்கிறார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலையின் பக்கம் ஓடி செல்கிறார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை.
அதற்கடுத்து ரொம்ப தூரம் அந்த இடத்தில் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் தன்னுடைய மகன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றினால் வெளியே வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அந்த மணலில் இருக்கிறார்கள். தண்ணீர் தாகத்தின் தாங்க முடியாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய காலை அப்படி மேலையும் கீழையும் அடித்து கொண்டதன் காரணமாக அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து ஒரு ஊற்றை வெளியேற்றினான். அதற்கு தான் சம்சம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அந்த சம்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணீரை அந்த ஊற்றிலிருந்து அல்லாஹ் அப்படியே வெளியேற்றுகிறான். ஹாஜரா அம்மா அவர்கள் அங்கிருந்து இதை பார்த்துவிட்டு வேகமாக தன்னுடைய மகனிடத்தில் வருகிறார்கள். அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றினால் வெளியேறி கொண்டு தன்னுடைய மகனை சுற்றி அந்த தண்ணீர் அப்படியே பரவி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு ஹாஜரா அம்மா அவர்கள் வேகமாக சென்று அந்த தண்ணீர் வேறு எங்கும் பரவாமல் தன் மணனால் தண்ணீரை சுற்றிவிட்டு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி கொண்டிருக்கிறது. ஹாஜரா அவர்கள் அந்த தண்ணீரை தன்னுடைய மகனுக்கும் தானும் அந்த தண்ணீரை அறிந்து கொண்டு பசியை தீர்த்து கொண்டார்கள். சிறிது நாள் ரொம்ப நாட்களாக தண்ணீர் அங்கே இருப்பதன் காரணமாக அந்த இடத்திலேயே ஹாஜரா அம்மா அவர்களும் தன்னுடைய மகன் இருவரும் அந்த இடத்திலே அப்படியே தங்கிவிட்டார்கள். அப்படியே சில நாட்கள் கழிகிறது. அப்போதான் யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஜுருஹும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர், ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் பயணம் செய்து அப்படியே வருகிறார்கள். அந்த பாலைவனத்திலும் அப்படியே தங்கிவிட்டார்கள். தண்ணீர் தேடுகிறார்கள். அவர்களும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்போதான் வெகு தூரத்தில் பார்க்கிறார்கள், ஒரு வானத்தில் பறவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த இடத்தில் தண்ணீர் இருப்பது போன்று தெரிகிறது என்று சொல்லி தன்னோடு இருந்த ஒரு மனிதரை அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறார்கள். அவரும் அந்த இடத்திற்கு செல்கிறார். சென்று பார்த்தால் தண்ணீர் தேங்கி கிடைக்கிறது. தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து அங்கே தண்ணீர் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். ஹாஜரா அம்மா அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். அதையும் பார்த்து ஹாஜரா அம்மா அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்தில் தங்கிக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்டதும் ஹாஜராம் அவர்கள், நீங்கள் இந்த இடத்தில் தங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் யாரும் அருந்தக்கூடாது என்பதாக ஹாஜராம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சரி, தண்ணீர் கிடைத்துவிட்டது என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. அந்த இடத்திலே அவர்கள் தங்கிவிட்டார்கள். கூடாரம் அமைத்துவிட்டு அந்த இடத்திலே எல்லோரும் தங்கிவிட்டார்கள். தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது ஹாஜராம் அவர்களிடத்தில் அனுமதி பெற்று அந்த இடத்திலிருந்து தண்ணீரை அவர்கள் அருந்திக் கொள்வார்கள். இப்படியே சில நாட்கள் கழிகிறது. அந்த ஜுருஹும் என்ற அந்த குலத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்கள் இன்னும் சில நபர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், அவர்களையும் இங்கே அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரை அழைத்து அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய கூட்டத்தார்கள் எல்லோரையும் இந்த இடத்திற்கு நீங்கள் வரவழையுங்கள் என்று சொன்னதும் அவரும் நேராக தன்னுடைய கூட்டத்துக்கு போனார். அங்கே போய் யார் யாரெல்லாம் இருக்கிறாரோ எல்லாரும் அழைத்து அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் வந்தாச்சு. வந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் எல்லோரும் அந்த இடத்திலே தங்கிட்டாங்க. வீடும் கட்டி அப்படியே அந்த இடத்துல எல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்ணீர் ஊற்று அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது நாம் ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு கிணறை தோன்றி அந்த கிணற்றில் அந்த தண்ணீரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி வைத்து அதிலிருந்து தேவைப்படுகின்ற பொழுது தண்ணீரை எடுத்து அருந்துபவர்களாகவும் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அப்படியே இருந்தாங்க. அப்படியே ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அப்படியே வாழ்கிறாங்க. அந்த கூட்டத்தார்களோடு வாழ்கிறாங்க. பருவ வயதை அடைந்து விட்டார்கள், வாலிப வயதை அடைந்து விட்டார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படியே வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்தார்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. இப்போதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாராக இருக்கக்கூடிய ஹாஜரா அம்மா அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆனதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தனிமையிலே இருக்கிறாங்க, ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க முடிவு பண்ணி இஸ்மாயிலுக்கு ஏதாவது நம்முடைய குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சு வைப்போன்னு முடிவு பண்ணி ஒரு பெண்மணியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த பெண்மணியின் திருமணம் முடித்து கொண்டு இருவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
அப்போ தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யோசனை வருது, தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் போய் பார்க்கணும்னு. எப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை சிறிய கை குழந்தையாக இருக்கும்போது விட்டுட்டு போனாங்க. பல வருடங்கள் கழித்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. போய் பார்த்தா பெரிய ஒரு ஊராக இருக்குது. யாரும் இல்லாத இடத்துல விட்டுட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல வருடங்கள் கழித்து வந்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு ஊராக மாறி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு அந்த இடத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இஸ்மாயிலை பற்றி விசாரிக்கின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டப்படுது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாங்க வியாபாரத்திற்கு. இப்போ வீட்டில் இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இஸ்மாயில் எங்கேன்னு கேட்கும்போது அவர் வியாபாரத்திற்காக வெளியே போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பொருளாதாரம்லாம் உங்களுக்கு எப்படி செழிப்பாக இருக்குதா, இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கிறீங்களா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விசாரிக்கும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ரொம்ப வறுமையில் பின்தங்கியவர்களாக நாங்கள் இருக்கோம், அடுத்த வேளை உணவுக்கு கூட நாங்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமுமே இல்லை அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தான் அவங்களுக்கு தெரியலை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய கணவர் வந்தாருன்னா நான் சலாம் சொன்னேன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுங்க, உங்களுடைய வீட்டு வாசலினுடைய நிலைப்படியை நீங்கள் மாற்ற சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. வீட்டினுடைய அந்த வாசலை என்ன செய்யுங்க, மாற்ற சொல்லுங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க. வந்து பார்த்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியுது, நமக்கு நெருக்கமான யாரோ ஒருவர் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ தன்னுடைய மனைவிட்ட கேட்குறாங்க, வீட்டுக்கு யாரும் வந்தாங்களா? அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, இது போன்று ஒரு பெரியவர் வந்தார், உங்களை பற்றி விசாரித்தார், நம்முடைய வாழ்க்கையை பற்றிலாம் விசாரித்தார், பொருளாதாரம்லாம் எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட விசாரித்தார், நாம் ரொம்ப கஷ்டப்படுறோங்கிற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார், உங்களுடைய வீட்டு வாசலினுடைய அந்த நிலப்படி என்ன செஞ்சிருக்க மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் அந்த பெண்மணி என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாம் வறுமையில் இருக்கிறது காரணம் இந்த வாசப்படி இப்படி இருக்கிறதுனால தான், இந்த வாசப்படி மாற்றிட்டா நம்முடைய பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அந்த பெண்மணி நினச்சிட்டாங்க. அப்போ தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வாசப்படியை நீங்கள் மாற்றினா தான் நம்ம செல்வ செழிப்போடு சந்தோஷமாக நம்ம வாழ முடியும், அதனால் நீங்கள் இந்த வாசலை மாற்றிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நிலப்படி இந்த வாசலை மாற்றுங்க அப்படின்னு சொன்னது இந்த வாசல் நோக்கமல்ல, உன்னையத்தான் தலாக் விடும்படி என்னுடைய தந்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. என்னுடைய தந்தை தான் இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் உன்னை தலாக் விடும்படி என்னுடைய தந்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் அந்த பெண்மணியை தலாக் விட்டாங்க. அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனிமையிலே இருக்கிறாங்க. அடுத்து மீண்டும் அதே கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வேறொரு பெண்மணி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிந்ததற்கு பிறகு இப்படி நீண்ட காலம் அப்படியே வாழ்கிறாங்க. வாழ்ந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீண்டும் தன்னுடைய மகனை பார்க்கறதுக்கு வராங்க. ஏன்னா போன தடவை பார்க்க முடியல, இந்த தடவையாவது எப்படியாவது போய் பார்க்கணும்னு வராங்க. வந்து பார்த்தா மறுபடியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இல்லை, யாரோ ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய கணவர் எங்கேன்னு கேட்கும்போது என்னுடைய கணவர் வியாபாரத்திற்காக வெளியே போயிருக்கிறாருன்னு சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதே பெண்மணியத்தில் கேட்குறாங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை தான், அந்த பெண்மணி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க.
அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது, அல்லாஹ் எங்களை சிறப்பாக வாழ வச்சுட்டு இருக்கிறான்னு அந்த பெண்மணி சொல்லும் பொழுது முதலில் சொன்ன அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், இறைவா இந்த குடும்பத்தில் உணவு இருந்தாலும் சரி, உணவு இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தார்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்துவிட்டு அந்த பெண்மணியிடத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய கணவர் வந்தால் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிலைப்படி அந்த வாசலை மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்னு நீங்கள் சொல்லியிருங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வராங்க, செய்தி சொல்லப்படுது. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, வீட்டு வாசல் படிக்குண்டான நோக்கம் உன்னை அப்படியே வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக என்னுடைய தந்தையை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீண்ட காலம் வாழ்கிறாங்க, 2 பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்போ தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சம்சம் அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மரத்திற்கு கீழே ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து தன்னுடைய தந்தையை பார்த்து சந்தோஷத்தை தன்னுடைய தந்தையிடத்தில் சென்று கட்டி அணைத்து கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தையும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய தந்தையோடு பரிமாறி கொண்டார்கள். அப்போதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மாயிலே, இறைவன் எனக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறான், அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தந்தையை என்ன கட்டளையோ சொல்லுங்கள், உங்களோடு நான் இருந்து அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னதாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கஅபத்துல்லாஹ் எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் மீண்டும் அந்த கஅபத்துல்லாஹ்வை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், அதனால் எனக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். கஅபத்துல்லாஹ் என்பதற்குண்டான அந்த அடையாளம் இருக்கிறது. அந்த இடத்திலேயே வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். கீழே அடித்தளம் போடப்பட்டு விட்டது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை கொண்டு குமிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு கற்களாக எடுத்துக்கொண்டு கஅபாவை அப்படியே சுற்றி அமைக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து கொண்டு தன்னுடைய தந்தையிடத்தில் கொடுத்து தன்னுடைய தந்தை அந்த அஸ்திவாரம் மேலே உயர்த்தி கொண்டே இருக்கிறது. மீண்டும் அது மேல் தளம் போடுவதற்காக ஒரு கல்லை எடுத்துட்டு போடுறாங்க. அந்த கல்லுக்கு மேலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டு மேல் தளத்தையும் போட்டு கஅபாவை முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டும்போது கஅபாவில் 2 வாசல் இருக்கும். முன்னாடி ஒரு வாசல் இருக்கும், அதுக்கு நேரம் ஆப்போசிட் அப்படியே பின்னாடி ஒரு வாசல் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டும்போது 2 வாசல் இருந்துச்சு. அந்த வாசல் எப்படி இருக்குன்னா கீழே அடித்தளத்தில் இருக்கும். கீழே இருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த கஅபாவில் ஒரே ஒரு வாசல் இருக்கும். உள்ளே போகிறதா இருந்தாலும் ஏணிப்படி வச்சு தான் உள்ளே போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மேலே உயரமாக இப்போ கட்டியிருக்கு. அது ஏன் அப்படி அமைக்கப்பட்டது, அது எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கஅபாவை கட்டி முடிச்சுட்டாங்க. 2 வாசல் தலை கீழே வந்துருச்சு. வாசல் கட்டி முடிச்சுட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவாப் செய்கிறாங்க, அந்த இடத்திலே தொழுகிறாங்க, துஆவும் செய்கிறாங்க. எல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் யார் வாரா அப்படின்னா, அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5 தலைமுறைக்கு முன்பு உள்ள குசை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார், 5 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஅபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்டது. ரொம்ப நாள் ஆனதும் அந்த கஅபாவில் சில விரிசல்கள் ஏற்பட்டது. அந்த விரிசலெல்லாம் சரி செய்யணும்னு அந்த மனிதர் என்ன பண்ணாங்கன்னா, கஅபாவில் எங்கெங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டு இருக்கோ அந்த இடத்தை அப்படியே சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறகுறாங்க. குறைஷிகளுடைய காலகட்டம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயது இருக்கும்போது குறைஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கஅபாவை அப்படியே இடிச்சுட்டாங்க. கஅபாவை
முழுமையை காபாவை அப்படியே இடிச்சுட்டாங்க. இடித்து மறுபடியும் புதுசாக அந்த காபாவை கெட்டணும்னு முடிவு பண்ணி காபாவை கெட்டுறாங்க. அப்போ தான் குறைஷிகள் 2 வாசலாக இருந்த அந்த காபாவில் ஒரே ஒரு வாசல் மட்டும் வச்சுட்டாங்க. பின்னாடி இருந்த அந்த வாசலை அப்படியே அடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு வாசல் மட்டும், அந்த வாசலை மேலே உயர்த்தி என்ன செஞ்சுட்டாங்க, கெட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா உயர்ந்தவர்கள் மட்டும்தான், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த காபாக்குள்ளே போகணும், வேறு யாரும் போகக்கூடாது முடிவு பண்ணி குறைஷிகள் அந்த தளத்தை அப்படியே மேலே வாசலை மேலே உயர்த்தி கட்டிட்டாங்க. ஒரே ஒரு வாசல் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் அந்த காபா முழுமையாக கூட கட்டலை. இப்போ இருக்கக்கூடிய காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போட்டு முழுமையாக கட்டலை. அந்த நேரத்தில் பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தது காரணமாக காபா முழுமையாக கட்டாமல் கொஞ்சம் சின்னதாக கட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் காபாவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு போனவங்க கேட்டு இப்போ கூட நம்ம வீடியோவில் கூட பார்க்கலாம். அந்த காபாவுடைய அந்த தோற்றுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூ வடிவத்தில் ஒன்று இருக்கும். வெள்ளை கலரு டைல்ஸ் ஓட்டின மாதிரி யூ வடிவத்தில் அந்த இடத்த சுற்றி அப்படியே இருக்கும். அதுவும் காபாவோடு சேர்ந்தது தான். ஆனால் குறைஷிகள் கட்டும்போது பணம் அவங்ககிட்ட அவ்வளோவா இல்லை, பற்றாக்குறையாக இருக்குன்னு அந்த காபாவை பாதியோடு கட்டி முடிச்சுட்டாங்க. அதற்கடுத்து அதுவும் காபாவோடு சேர்ந்த இடம் அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு யூ மாதிரி அந்த வடிவத்தை போட்டு அதுவும் காபாவோட இடம்னு அப்படி காட்டிட்டாங்க. ஆனால் தவாப் செய்யும்போது அதையும் சேர்ந்து தான் சுற்றணும். அதுக்குள்ளே போய் சுற்றினா தவாஃப் கூடாது, ஹஜ்ஜும் கூடாது. தவாஃபை காபாவை சுற்றும் போது அந்த யூ வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லையும் சேர்த்து தான் என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 64 யார் அப்படின்னா யஜூது உடைய ஒரு படை என்ன செய்து மக்காவுக்கு வராங்க. அப்போ யாருன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் காபாவினுடைய மக்காவினுடைய ஒரு அதிபராக இருக்கிறாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அந்த 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 படை என்ன செய்கிறாங்க, வாராங்க. வெகு தூரத்தில் இருந்து கொண்டு ஒரு எரி கற்களை என்ன செய்கிறாங்க, தூக்கி வீசுகிறாங்க. அந்த கல் நேரம் காபா மேலே விழுந்துருச்சு. அப்படி காபா மேலே விழுந்ததுனால அந்த காபா அப்படியே எரிஞ்சு அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு மறுபடியும். அதுக்கப்புறம் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காபா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரியே கட்டினாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின மாதிரி காபா இருக்கணும்னு ஆசை. அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த காபா இடிந்ததற்கு பிறகு அது மறுபடியும் புதுசாக கட்டும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி கட்டினாங்களோ 2 வாசலை கீழே இறக்கி கட்டினாங்க. அந்த ஹத்தீம், அந்த யூன் அந்த வடிவம் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஹத்தீம்னு பேர். அந்த பகுதியும் சேர்த்து ரொம்ப பெருசாக என்ன செஞ்சுட்டாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடித்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் யார் வாரா அப்படின்னா அதுக்கடுத்து மன்னராக இப்னு மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஆட்சிக்கு வாராரு. இப்னு மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஆட்சிக்கு வராங்க. அப்போ தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் ஒருத்தர் இருந்தான். ரொம்ப கொடுங்கோல அவனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவர் கவர்னராக இருக்கும்போது அந்த யார் இப்னு மர்வான் என்ற அந்த மனிதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது எப்படி காபா இருந்துச்சு அதே மாதிரி நாம் கெட்டுவோன்னு முடிவு பண்ணி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கெட்டுனதை இடிச்சுட்டு மறுபடியும் குறைஷிகள் எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி கட்டிட்டாங்க. குறைஷிகள் எப்படி ஒரே ஒரு வாசல், அந்த வாசலை மேலே உயர்த்தி அந்த ஹத்தீம் பகுதியை இடித்து பாதியாக கட்டினாங்களோ அதே மாதிரியே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் மீண்டும் காபாவை முழுமையாக இடித்து அதை அப்படியே மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போகுது அந்த காபா. குறைஷிகள் எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி தான் இப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டினது அப்படியே ரொம்ப நாளாக போகுது. அப்போ தான் யார் வாராங்கன்னா ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்க வராங்க. அவங்க ஆட்சிக்கு வராங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு ஆசை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின மாதிரி இருக்கணும்னு, காபா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரியே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்க கெட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, நீங்கள் மீண்டும் காபாவை இடித்து கட்டினீங்க அப்படின்னா காபாங்கிறது ஒரு விளையாட்டு பொருளாக மாறிடும்.
இப்போ நீங்கள் வருவீங்க, நீங்கள் இடித்து கட்டுவீங்க. நீங்கள் போனதற்கு பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களையும் இடித்து கட்டுவாங்க. அதுக்கடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களையும் இடித்து கட்டுவாங்க. இப்படியும் ஒவ்வொருத்தவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காபாவை இடித்து கட்டினாங்க அப்படின்னா இந்த காபாங்கிறது ஒரு விளையாட்டு பொருளாக மாறிடும். காபாவும் அப்படியே அழிந்து போகும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அப்படியே உத்தரவு போட்டுருங்க. இதற்கு பிறகு இனி யாரும் காபாவை இடித்து கட்டக்கூடாதுன்னு நீங்களே ஒரு உத்தரவு போட்டுருங்க அப்படின்னு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை சொன்னதாம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடித்து எப்படி கட்டினானோ அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கடுத்து யாரெல்லாம் ஆட்சிக்கு வாரீங்களோ அவங்க யாருமே காபாவை இடித்து கட்டவே கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அதற்கு பிறகு அன்றிலிருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எப்படி கட்டினானோ அதே போன்று தான் இன்றைக்குமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காபாங்கிறது ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினது போன்று கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 வாசல் வச்சு கட்டினாங்க. வாசலை கீழே இறக்கி கட்டினாங்க. அந்த ஹத்தீம் பகுதியோடு சேர்த்து பெருசாக கட்டினாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காபா இடையில ரொம்ப நாளை இடித்து கட்டினதுனால அது அப்படியே மாறி ஒரே ஒரு வாசல், தளம் வாசல் மேலே உயர்ந்து இருக்கணும், அந்த ஹத்தீம்ங்கிற பகுதி பாதியோடு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது அப்படியே இன்றைக்கும் அது அப்படித்தான் இருக்குது. அப்படியே சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எங்கே சேதாரம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்த மட்டும் என்ன செஞ்சுருவாங்க, பூசி இது பண்ணிடுவாங்க. இப்போ சமீப காலமாக கூட ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். காபாவுடைய திரையை முற்றிலுமாக அகற்றி சில வேலைகள்லாம் பார்த்தாங்க. அது ஏன் அப்படின்னா சில ஏதாவது விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்த பூசி அதை சரி செய்வதற்கு மட்டும்தான் வேலையை தவிர காபாவை இடித்து கட்டுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்று ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்று உத்தரவு போட்டதன் காரணமாக இன்று வரை அந்த காபா அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்போ காபாங்கிறது ஆரம்பத்தில் மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் வானத்திலே கட்டிட்டான் சொர்க்கத்தில். அதுதான் மீண்டும் பூமிக்கு அல்லாஹ் இறக்கி அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அது இடிஞ்சு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி மாற மாற அதை இடித்து கட்டினதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை ஏற்பட்டு இன்று இந்த காபா என்பது ஒரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் கட்டினது தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் கட்டின அந்த காபா தான் இன்று வரைக்கும் அது இருக்கு. அந்த காபாவைத்தான் நாம் தவாப் செய்வதற்காகவும் அதை கிப்லாவாக முன்னோக்கி அதை தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் உத்தரவு போட்டார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசையும் காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதுதான் இன்று ஹதீஸின் மூலமாகவும் பல வரலாற்றுகளின் மூலமாகவும் நமக்கு இந்த காபாவினுடைய வரலாற்று நமக்கு கிடைக்கிறது. இப்போ காபாவினுடைய முக்கியத்துவம், காபாவினுடைய அந்தஸ்து என்பது யாராலமாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவான். காபாவுடைய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது காபா என்பது இந்த உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால் அது என்னுடைய காபா மட்டும்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாக சொல்வான். அந்த காபாவை நாம் தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.